Hi guys, welcome to Cine's Next Production. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாளைக்கு ரிலீஸ் ஆக போற லப்பர் பந்துன்ற தமிழ் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்துல அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண், ஸ்வாசிகா, சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி தான் மெயின் லீட்ஸா நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு காமெடி கலந்த கிரிக்கெட்டை பேஸ் பண்ணின ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான் சொல்லணும். இந்த படத்தை தமிழ் அரசன் பச்சைமுத்து தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவருக்கு இதுதான் முதல் படம். இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோவை பார்த்த எல்லாருமே இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு பல விமர்சனங்களை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட கிரிக்கெட்டர் வருண் சக்கரவர்த்தி இந்த படத்தை பத்தி ரொம்ப வேப்பு கலந்து பேசியிருக்காரு. அவரும் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கும் போது ரப்பர் பால், டென்னிஸ் பாலை வச்சு தான் விளையாடி இருக்காராம். ஸோ அதனால இந்த கதையோட என்னால் நல்லா கனெக்ட் ஆகிக்க முடியுதுன்னு இந்த படத்துக்கு பெஸ்ட் விஷஸ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னொருத்தர் இந்த படத்தை பத்தி பேசும்போது வெங்கட் பிரபுவோட சென்னை 20 இதுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி டிராமாவா இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளோ நல்ல கமெண்ட்ஸ் வாங்கின இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஹரிஷ் கல்யாண் அன்பன்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இவரோட வீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்கே பத்தி தான் இருக்கும். ஸோ இவரோட வீடு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கும். ஸோ இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் ஒரு தீவிர சிஎஸ்கே ஃபேன். அது மட்டும் இல்லை, இவருக்கு கிரிக்கெட்னா ரொம்பவே பிடிக்கும். இவருடைய டீனேஜ் வயசுல காளி வெங்கட்டோட டீம் ஜாலி பாய்ஸ்ல சேர்ந்து இவரும் விளையாடணும்னு ரொம்பவே ஆசைப்படுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்ச் நடக்கிறச்சுல இவங்களுக்கு ஆப்போசிட்டா வர டீம்ல கெத்துன்ற கேரக்டர்ல வராரு தினேஷ். இவர் எல்லா பந்தையுமே அடிச்சு தூக்குறாரு. இவரோட வீக்னஸை இப்படியே தெரிஞ்சுக்கிட்ட ஹரிஷ் தனக்கு ஒரு வாய்ப்பை கேட்கிறாரு. ஆனா இவர் வேற ஜாதின்றதுனால தன்னோட டீம்ல சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு காளி வெங்கட். ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஓடிடுது. ஹரிஷ் ஜாலி பாய்ஸ்ல சேர முடியாதனால மற்ற டீம்ல இவர் சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, எந்த டீம் கூப்பிட்டாலுமே அங்க போய் விளையாடவும் செய்யறாரு. ஸோ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ் இங்க ரொம்ப வயசான ஆளா இருக்காரு. ஸோ என்னதான் வயசானாலும் அவரோட அந்த பேட்டிங் பவர் மட்டும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இவர் ஒரு தீவிர விஜயகாந்தோட ஃபேனுன்றதுனால இவர் கிரவுண்ட்ல இறங்கும் போதே விஜயகாந்தோட சாங்ஸை போட்டு செமையா ஹைப் பண்ணி காமிச்சிருக்காங்க இவரோட கேரக்டரை. ஆனா இவரோட வைஃபுக்கு இவர் இந்த விளையாட்டை விளையாடுறது கொஞ்சம் கூட பிடிக்காது. ஸோ அதனால இவர் என்ன பண்றாருன்னா தன்னோட வைஃபுக்கு தெரியாம தான் கிரவுண்ட்ல விளையாடவே செய்யறாரு. ஸோ விளையாடுறத விட்டுட்டு வேலைக்கு போன அவரோட வைஃபஸ் என்னதான் சொன்னாலும் இவர் அதை கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாரு. என்னதான் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இந்த கிரிக்கெட் விஷயத்துல மட்டும் தினேஷ் அவரோட வைஃப் கிட்ட ரொம்பவே பயப்படுறாருன்னா சொல்லணும். இவரோட பொண்ணா வராங்க சஞ்சனா. அண்ட் இவங்களும் ஹரிஷ் கல்யாணம் தான் லவ் பண்றாங்க. ஸோ இவங்களோட லவ் தெரிஞ்சுக்கிட்ட ஹரிஷோட அம்மா தேவதர்ஷினி ஒரு வழியா அந்த பொண்ணு வீட்டுக்கு போயெல்லாம் பேசி ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்தாலும் கடைசியில ஹரிஷ் கல்யாணுக்கும் தினேஷுக்கும் கிரவுண்ட்ல ஒரு சண்டை வந்துடுது. ஸோ இதுக்கான என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரிஷுக்கு தினேஷோட ஒரு வீக்னஸ் தெரிஞ்சிடும். ஸோ இதனாலேயே இவங்க ரெண்டு பேருக்கும் சின்ன சின்ன மோதல்ல போய் ஒரு பெரிய சண்டையே வந்துடுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையா இருக்கு. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா காமெடி, ஃபேமிலி சென்டிமெண்ட், ஸ்போர்ட்ஸ்ன்னு எல்லாமே இருக்குன்னு தான் சொல்லணும். ஹரிஷுக்கும் தினேஷுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா இருக்கட்டும், இல்லை இவங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஈகோன்னு இவங்களோட காம்பினேஷன் தான் இந்த படத்துல பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தினேஷ் தன்னோட வைஃப் கிட்ட அன்பை காமிக்கிறதா இருக்கட்டும், கிரிக்கெட்டுக்காக தன்னோட வைஃப் கிட்ட பயந்து போறதுன்னு இவங்களோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு கியூட்டா இருந்தாலும் ரொம்பவே ரியலிஸ்டிக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லலாம். ஸ்வாசிகா தான் தினேஷோட வைஃபா இருக்காங்க. ஸோ இவங்க ஃபேமிலியை முழுக்க பார்த்துக்கிறதுனால படம் ஃபுல்லா கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இவங்க பர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் அண்ட் சஞ்சனாவோட கெமிஸ்ட்ரி செம்மையா இருக்கு. கீதா கைலாசமோட கேரக்டரும் ரொம்ப எமோஷனலா நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஜென்சன் திவாகரோட நடிப்பா பார்க்கும்போது ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு டிப்பிக்கலான கேரக்டரா செம்மையா பண்ணியிருக்காரு. பால சரவணன், அதுக்கப்புறம் ஆதித்யா கதீரோட கேரக்டர்ஸ் தான் இந்த படத்தோட காமெடி ஃபிகர்னே சொல்லலாம். ஸோ இவங்களோட டைலாக்ஸா இருக்கட்டும், கவுண்டர் அட்டாக்ஸ்ன்னு எல்லாமே செமையா கொடுத்துருக்காங்க. காளி வெங்கட்டுக்கும் சரி, தேவதர்ஷினிக்கும் சரி, இவங்க ரெண்டு பேரோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருந்தாலும் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ஹைலைட்டா இருக்கிறதே இதுல வர கிரிக்கெட் மேட்சஸ் தான். இவங்களோட விளையாட்டா இருக்கட்டும், அதுல வர டென்ஷன் ரொம்ப அழகா கேப்சர் பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர் புருஷோத்தமன். அண்ட் அதை ரொம்பவே அழகாவும் எடிட் பண்ணியிருக்கிறாங்க எடிட்டர் மதன். ஸோ இவங்க ரெண்டு பேரோட எஃபர்ட்ஸ் இந்த கிரிக்கெட் மேட்சஸோட இந்த டீட்டெயில்ஸை வச்சே நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஷான் ரால்டன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர். இவரோட மியூசிக் இந்த கிரிக்கெட் சீன்ஸுக்கு வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதை தவிர்த்து ரொமான்டிக் சீன்ஸ், எமோஷனல் சீன்ஸுக்குமே ரொம்ப அழகாவே செட் ஆயிருக்கு.
ஒரு கிரிக்கெட்டை மையமாக வச்சு சுற்றி நடக்கிற கதை. ஸோ அதில் விளையாடுற 2 பேரோட வாழ்க்கை, அதுக்கப்புறம் தாழ்ந்த ஜாதியில் இருக்கிறவங்களோட கஷ்டம்னு சொல்கிற கதை தான் இந்த லப்பர் பந்து. மொத்தத்தில் ஒரு நல்ல கதை அம்சத்தோட கொண்டு வந்திருக்காரு தமிழரசன். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் பார்க்கும்போது இந்த படம் ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் அப்படின்றதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.